ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூர். அந்த காலேஜோட டீடைல்ஸ் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ், டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு கடக்கடன்னு பார்த்துடலாம். சிஎம்சி வெல்லூரை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருடம் 1942. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் காலேஜஸில், மெடிக்கல் காலேஜஸில் இது 3rd பிளேஸில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்னால் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் இங்கே வந்து 100 சீட் இருக்குங்க. இந்த 100 சீட்டை எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் 50 சீட்ஸ் வரும், தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 50 சீட்ஸ் வரும். கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான். எம்சிசி வராது, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மட்டும்தான் இந்த 100 சீட்டையுமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸ்டேட் கோட்டா 50% சீட்டில் 30 சீட்டு ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும். அப்படி போகும்போது இதில் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டகரி வைஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 20 சீட்டு தமிழ்நாடு நேட்டிவ் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு நேட்டிவ் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகும். ஓகே, இப்போது இது ஸ்டேட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50 சீட்ஸ் இருக்குது. அதில் 10 சீட்டு ஸ்டாஃப் கோட்டாவுக்கு போயிடும். அதாவது சிஎம்சி வெல்லூரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களோட குழந்தைங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப் கோட்டாவுக்கு போயிடும். 39 சீட்டு நமக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, டயசஸ் மூலயமா அப்ளை பண்ணி அவங்களுக்கு போகும். ஒரு சீட்டு ஓப்பன் மெரிட் சீட்டு, ஆல் இண்டியா லெவலில் யார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, இப்படி தான் 100 சீட்டை அலாட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறத விட எக்ஸாக்ட் கட் ஆஃப் ரேங்க் 2024 என்ன இருந்துச்சோ 2025 கிட்டத்தட்ட அதான் இருக்க போகுது. 30 சீட்டு ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுக்கு எலிஜிபிள்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 84வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 309வது ரேங்க் வரைக்கும் 2024 சீட்டு கிடச்சிருக்கு. 20 சீட்ஸ் வந்து நம்ம எதுக்கு மட்டும் சொன்னால் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த நேட்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஓசிக்கு 758வது ரேங்க் வரைக்கும், பிசிக்கு 1028வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. ஓகே, இதற்கடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 84,330 ரூபாங்க. சரி, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும். ஃபஸ்ட் இயரில் வந்து ஒன் டைம் ஃபீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா 51,345 ரூபா வருது. இது செகண்ட் இயர்லேருந்து ஃபீஸாக இருக்கலாம். ஸ்டார் போட்டாச்சு, இது செகண்ட் இயர்லேருந்து ஃபீஸாக இருக்கலாம். ஆனால் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு, இதை விட ஜாஸ்தியாக வராது. ஓகே, நோ ஹிடன் சார்ஜஸ், நோ கேபிட்டேஷன் ஃபீஸ்னால் இவ்வளவு தான். ஓகே, அடுத்து ஹாஸ்டல் டெபாசிட் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும் ஹாஸ்டல் டெபாசிட். மந்த்லி உங்களுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் மற்ற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து மந்த்லி உங்களுக்கு 8,000 ரூபி பெர் மந்த் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎம்சி வெல்லூர் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.